Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 23ஆம் சங்கீதத்தை நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லும்போது தனிப்பட்ட முறையிலே அந்த ஆண்டவராகிய அவரை கர்த்தரை நாம் அறிந்து அவரை நாம் மெய்ப்பராக ஆக்கி கொண்ட பிறகுதான் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்ல முடியும். We must move from vague generalities. ஏதோ கர்த்தர் இருக்கிறார், அவர் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் மீட்பராய் இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று ஏதோ சில உண்மைகளை அறிந்து வைத்திருக்கிற பொதுவான உண்மைகளை, எல்லாருக்கும் தெரிந்த இயேசுவை குறித்த பொதுவான உண்மைகளை அறிந்து வைத்திருக்கிற நிலையிலிருந்து மாறி தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற உண்மையான அந்த நிலைக்கு வந்து கர்த்தர் இயேசு நம்முடைய ஆண்டவராக மெய்ப்பராக இருக்கிறார் என்கிற அந்த தனிப்பட்ட அனுபவத்தை அடையும் போதுதான் உண்மையாகவே நான் தாழ்ச்சி அடையேன் என்கிறதையும் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் சற்று சிந்திப்போம். இந்த முதல் 2 வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் என்று சொல்லுகிறாரே, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது கர்த்தர் என்று சொல்லுகிறாரே, யார் இந்த கர்த்தர்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? உண்மையாகவே அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை முழுமையாக பராமரித்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்ய முடியுமா? செய்ய தகுதி பெற்றவரா? செய்ய திறமை மிக்கவரா? அவரால் முடியுமா? மெய்ப்பராக இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த முடியுமா? அப்படி அவர் நடத்த முடியும் என்றால், அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் உடையவராய் அவர் இருப்பார் என்றால், எப்படி நான் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வருவது? எப்படி நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடை போல அவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து அவர் என்னை நடத்தும்படியாக நான் எப்படி என்னை விட்டு கொடுப்பது? எப்படி அவருடைய அன்பையும் பராமரிப்பையும் பெறுகிறவனாக நான் மாறுவது? யார் இந்த கர்த்தர்? அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை அந்த யெகோவா தேவனை, இஸ்ரவேலின் கர்த்தராகிய யெகோவா தேவனை குறிக்கிறது. அவரை கர்த்தர் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த பூலோகத்துக்கு, அந்த யெகோவா தேவன் இந்த பூலோகத்திற்கு மாம்சமாய் வந்தபோது, இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தபோது, இயேசு கிறிஸ்துவாக அவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த போது அவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பர் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொன்னதை அவர் உறுதிப்படுத்துகிறார். நானே நல்ல மெய்ப்பர் என்கிறார். 3 காரணங்களை நிமித்தமாக அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்க முடியும். 3 காரணங்கள் அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பதற்கு. 1, அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறபடினால் நம்மை மேய்க்கவும், நம்மில் ஆளுகை செலுத்தவும், நம்மை நடத்தவும், நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் உள்ளவராய் இருக்கவும் அவருக்கு தகுதி உண்டு. அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறபடியால் அவருக்கு தகுதி உண்டு. நம்மை உண்டாக்கி இருக்கிறார், ஆகையால் நம்மை பராமரித்தாக வேண்டும். உண்டாக்கி அப்படியே காட்டிலே விட்டு போகிறதல்ல, உண்டாக்கி அப்படியே தனிமையில விடுகிறதல்ல. உண்டாக்கி உருவாக்கினவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை வழி நடத்தி அவர்களை கடைசி மட்டும் காக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஆகையால் தான் அவர் மெய்ப்பர். என்றைக்கு நம்மை உண்டாக்கினாரோ நம்மை மேய்க்க வேண்டிய பொறுப்பும், நம்மை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும், நம்மை தாங்க வேண்டிய பொறுப்பும் அவரையே சார்ந்தது. ஆனால் உண்டாக்கப்பட்ட நாம் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அனைத்து சிருஷ்டிப்புகளும் நமக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனுக்காக. மரம், செடி, கொடிகள், மிருகங்கள், இந்த உலகத்தில் மலைகள், காடுகள், நதிகள், எல்லாம் இருக்கிற மீன், மச்சங்கள் எல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டது. நாம் அனுபவிக்கும்படியாக, நம்முடைய தேவைகள் சந்திக்கும்படியாக இவைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கமே நமக்காக, நாம் அனுபவிக்கும்படியாக. இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் என்றால், நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது போல நாம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம்? தேவனுக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு, நாம் தேவன் அனுபவிப்பதற்காக. நம்மை தேவன் அனுபவிக்க வேண்டும். நாம் அவரோடு கூட ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், அவருடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கே சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்படிதான் ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் வழி விலகி போனார்கள்.
ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் வழி தப்பி போன ஆடுகளைப் போல போய்விட்டோம், அவருடைய ஆடுகளாக தான் இருந்தோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருந்தார், நம்மை உண்டாக்கி இந்த பூலோகத்தில் வைத்து பராமரிக்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருந்த நாம் மனிதர்கள் அவரை விட்டு விலகி வழி தப்பி போன ஆடுகளைப் போல, அதே வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார், வழி தப்பி போன ஆடுகளைப் போல நாம் எல்லாரும் வழி விலகி போனோம் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே எல்லாரும் வழி விலகி போனோம். அவருடைய மேய்ச்சலில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாரும் வழி விலகி போய் நம்முடைய சொந்த வழிகளிலே நாம் சென்று விட்டோம். ஆனாலும் அவர் மெய்யாகவே நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினால் வழி விலகி வழி தப்பி போய் கெட்டு போன நம்மை மீட்கும்படியாக அந்த மெய்ப்பர் மனிதனாக பூலோகத்தில் வந்தார். உண்டாக்கி நம்மை பாதுகாத்தவர் மட்டுமல்ல, நம்மை தேடி வந்தவராக இந்த பூலோகத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாக, வழி தப்பி கெட்டு போன நம்மை, சீரழிந்து போன நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பூலோகத்திலே நம்முடைய மெய்ப்பனாக வந்தார். அவர்தான் சொன்னார் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே, நானே நல்ல மெய்ப்பன் என்று. நம்மை தேடி நம்மை கண்டெடுத்து நம்மை மீட்கிறார், மறுபடியும் நம்மை தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றுகிறார். அருமையான கதை ஒன்றை சொன்னார். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். அதிலே ஒன்று தொலைந்து போன போது அவன் 99ஐயும் விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஒரு ஆடை தேடி அவன் ஓடுகிறான். அந்த மெய்ப்பன், அது யாரை குறித்த கதை? தன்னை குறித்த கதை. தான் எப்படி மனுஷனை தேடி வந்திருக்கிறார் என்பதை குறித்த கதை. 99ஐயும் விட்டுவிட்டு இந்த ஒரு மனுஷனுக்காக தேடி வந்தார். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்கள் ஒருவர் தான் பிறந்திருந்தால், இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம், நான் ஒருவர் தான் பிறந்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது, சாம் செல்லதரே ஒரே ஆள் தான் இந்த உலகத்தில் வாழுகிறவர் வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை விட்டு இறங்கி என்னை மீட்பதற்காக, இந்த ஒருவனுக்காக அவர் வருவார் என்றுதான் அவர் போதிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவாக உங்களை நேசிக்கிற மெய்ப்பரவர் ஒரே மனுஷன். நீங்க மட்டும்தான் அந்த உலகத்திலேயே இருக்கிறீங்கன்னாலும் சரி, இந்த ஒரு மனுஷனுக்காக வானத்தை திறந்து, தம்முடைய சிங்காசனத்தை திறந்து, தம்முடைய சகல மகிமையும் திறந்து அவர் இந்த பூலோகத்துக்கு அந்த ஒரு மனுஷனுக்காக வந்து, அந்த ஒரு மனுஷனுக்காக சிலுவைக்கு சென்று, அந்த ஒரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி, அந்த ஒரு மனுஷனுக்காக பாடுபட்டு மரித்து, அந்த ஒரு மனுஷனுக்காக உயிர்த்தெழுந்து, அந்த ஒரு மனுஷனுக்காக உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவார். அந்த ஒரு மனுஷனுக்காக ரட்சிப்பின் திட்டத்தை அவர் தீட்டியிருப்பார் என்றுதான் வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய மெய்ப்பர். காணாம போனவனை சும்மா விட்டு விடுகிறது இல்லை. காணாம போன ஆட்டை போச்சு அவ்வளவுதான், காணோம் எனக்கு தெரியாதுன்னு வந்து சொல்லுகிறவர் அல்ல. கூலிக்கு வேலை செய்கிற மேற்படை குறித்து இயேசு பேசினார். கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா வந்து எஜமான்ட்ட ஒன்னு எங்கேயோ போயிடுச்சு எனக்கு தெரியலன்னு போயிட்டே இருப்பான் பேசாம. எங்க போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, அது மிருகம் சாப்பிட்டுச்சோ, அது என்ன ஆச்சோ, காணாம போச்சோ, குழியில விழுந்ததோ, தண்ணியில் அடிச்சுட்டு போச்சோ எனக்கு தெரியாது. எங்கேயோ கொண்டு போனங்க, 100 கொண்டு போனேன், திருப்பி வரும்போது பார்த்தா 99 தான் இருக்குது, இந்தாங்க புடிங்கன்னு போயிட்டே இருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல, இவர் நல்ல மெய்ப்பர். ஆகையால் பூலோகத்துக்கு இறங்கி வந்து நம்மை மீட்டார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டார். நம்மை மீட்டபடியினால் அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார். தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார், அன்பை காட்டியிருக்கிறார். நம்மை பராமரிக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை விடுவிக்க முடியும் என்பதை தம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக அவர் காட்டியிருக்கிறார். நம்மை வழி நடத்த முடியும், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அவர் காட்டியிருக்கிறார். இதை நம்ப வேண்டும் நாம். ஆகையால் நம்மை மேய்ப்பதற்கு அவர் தகுதி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நம்மை மீட்டது மட்டுமல்லாமல், நாம் மீட்கப்பட்ட போது, இந்த மேய்ப்பனை கண்டடைந்த போது நாம் என்ன செய்தோம்? ஆண்டவரே, என்னை மீட்டது மட்டுமல்ல, என்னை ஆளுகை செய்யும், என்னுடைய ஆண்டவராய் நீர் இரும், என்னுடைய எஜமானாய் நீர் இரும், உம்முடைய மேய்ச்சலின் ஆடாய் நான் இருக்கிறேன், நீர் என்னுடைய ஆண்டவராயிரும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சித்தத்தை உபயோகப்படுத்தி, நம்முடைய விருப்பத்தை பயன்படுத்தி அவரிடத்தில் ஒப்படைத்தோம். வாழ்க்கையை அவர் கையிலே கொடுத்தோம். நாம் கொடுத்தபடியினாலே அவர் நம்முடைய மெய்ப்பராக மாறுகிறார். அவர் மேய்க்க அவருக்கு தகுதி உண்டு, உரிமை உண்டு. ஏனென்றால் நாம் தானே கொடுத்தோம் வாழ்க்கையை. ஆண்டவரே, நீர் என்னுடைய மெய்ப்பராயிரும், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய உள்ளத்திலே, நீர் என்னுடைய ஆண்டவராயிரும் என்று நாம் அவரிடத்திலே தம்முடைய வாழ்க்கையை கொடுத்தபடியினாலே நம்மை அவர்
மேய்க்கிறவராய் இருக்கிறார், நம்மை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் உரிமை அவருடைய கையில் இருக்கிறது. நாம் அவருடையவர்களாக மாறினோம். ஆடுகளுக்கு சொந்தக்காரன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறான். ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. மெய்ப்பனுக்கு ஆடுகளை பார்த்தால் உடனே தெரியுது நம்ம ஆடுன்னு. 10 பேர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான், இவனுக்கு தெரியும் இது நம்ம ஆடுதான். நிறைய ஆடுகள் இருக்கு, இவனுக்கு தெரியும். அந்த காலத்திலே ஆடுகளுடைய காதுகளிலே ஒரு அடையாளத்தை வைப்பார்களாம், கீரி. அதை பார்த்து எளிதிலே ஒரு மெய்ப்பன் சொல்ல முடியும், இது என்னுடைய ஆடுதான். அது ஒரு விதமான அடையாளம், தனக்கேற்ற ஒரு அடையாளத்தை அவன் செய்து வைத்து விடுவான் அந்த காதிலே. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கும் அப்படிப்பட்ட அடையாளம் உண்டு. நம்மை மீட்டெடுத்தவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விருத்த சேதனம் என்ற அடையாளத்தை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டிலே தண்ணீர் ஞானஸ்நானமும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் நாம் கர்த்தருடையவர்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் உள்ளே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். உலகத்திற்கும் எல்லாருக்கும் இது தெரிகிறது, இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். 3 காரணத்தினாலே. ஒன்று, நம்மை சிருஷ்டித்தபடினாலே அவர் மேய்க்கிறார். ஆனால் வழி தப்பி போனோம், நம்மை தேடி வந்தார், நம்மை மீட்டெடுத்தார், தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, நான் தான் உனக்கு மெய்ப்பனாய் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் உனக்கு கிடைக்காது, நானே நல்ல மெய்ப்பன், யார் உனக்காக ஜீவனை கொடுப்பான் என்று அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகையால் அவர் மெய்ப்பராய் இருக்க முடியும். 3ஆவதாக, நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தபடியினால், அவரை நம்முடைய எஜமானாக ஏற்றுக்கொண்டபடியால் அவர் நமக்கு மெய்ப்பனாக இருக்க முடியும்.